ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம லிங்கத்தை கைது பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம ரகுராம் சீனுவை வெளியில் விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் பார்க்குற லிங்கம் செம்ம டென்ஷனில் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா முத்துவேலுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே டைம் புவனேஸ்வரி டீமை தான் காமிக்கிறாங்க. என்னம்மா இது, லிங்கம் இப்படி அவனோட பொண்ணை பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லிங்கம் இவ்வளோ மோசமானவனா அப்படின்னும் போதும், ஆமாண்ணே இப்படி அந்த சாருவை எப்படியோ ரகுராம் குடும்பத்தில் கட்டி வச்சு அந்த சொத்தை அடையணுங்கிறதுக்காக தன்னோட பொண்ணு கதையை முடிக்கிற அளவுக்கு போயிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய மோசமான ஆம்பளையாக இருப்பான் அப்படின்னும் போதும், ஆமாம்மா நல்ல வேலை அவன் கூட ஏண்டா சகவாசம் வச்சோடனே நான் யோசித்தேன். உள்ளே பிடிச்சி போட்டுட்டாங்கப்பா சாமிங்கிற மாதிரி பசுபதி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வீட்டுக்கு வரதை பார்த்த ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாட்டி ரகுராம் சீனு ரெண்டு பேருக்கும் ஆரத்தியெல்லாம் எடுத்து நேராக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே டைம் பார்த்தோன்னா இந்த பக்கம் இப்போது புதுசாக முத்துவேல் ஏசிபி மட்டும் இல்லைன்னா என்ன கெதிப்பா, இந்த கேஸ் இந்த காலத்தில் முடிஞ்சிருக்காது இல்லையா அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னது. அட போமா, நீ வேற, நம்ம வீட்டிலையே படிக்காத ஒரு போலீஸ் இருக்காங்க, அவங்களால தான் இன்னைக்கு அண்ணனும் சீனுவும் உண்மையிலேயே வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சிவா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சிவா சொல்கிற, யார் அது அப்படின்னு போதும், இந்த கேஸில் முத்துவேல் மினக்கட்டதை விட நம்ம மாயா தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கம்மா. இரவு பகல் பாராமல் மாயா இந்த கேஸ் முடியும் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முத்துவேலுக்கு உதவியாக இருந்திருக்கா. மாயா மட்டும் இல்லைன்னா உண்மையிலேயே அண்ணனும் சீனுவும் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மாயாவை பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம சிவா. உடனே பத்மா டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, இன்னைக்கு என் அண்ணனும் என் பிள்ளையும் உள்ளே போயிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணமே அவதான். அப்போ காரணமானவ வெளியில எடுக்கத்தானே வேணும் அப்படின்னு போதும், அக்கா கொஞ்சம் அடங்குறியா, போனா போகட்டும்னு இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். அந்த லிங்கம் கூட சேர்ந்து நீயும் இந்த பார்வதியும் போட்ட ஆட்டங்கள் எனக்கு மாமாவுக்கும் என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு போதும், சிவா என்ன சொல்ற அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. ஆமாண்ணே, இந்த பார்வதியும் என் அக்காவும் தான் எங்கள் ரெண்டு பேரையும் குடிக்க வச்சு எப்படியோ சீனிவையும் குடிக்கிறபடி பண்ணி சாரு ரூமில் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க. இப்படியான கேவலமான சேலை செஞ்சதுக்கு இவங்க ரெண்டு பேரும் உடந்த அப்படின்னும் போதும் இதை கேட்ட பத்மா பார்வதி நடுங்குறாங்க. ஐயோ அண்ணன், நான் அப்படி பண்ணுவேன், நான் என் பிள்ளையே. அம்மா அத்தனை பேரும் என்ன சந்தேகப்பட்டப்போ மாயா மட்டும்தான் எனக்கு சார்பா நின்று பேசினா கண்டிப்பாக நீங்களும் அந்த லிங்கத்துக்கு உடந்தையாக இருந்திருப்பீங்கம்மா, நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சீனு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம சிவா மணியெல்லாம் பத்மா பார்வதிக்கு திட்டிட்டு இருக்காங்க. அண்ணே இது மட்டும் இல்லைன்னு அந்த சாரு கூட சேர்ந்து இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுமா. ஆனால் கடைசியில் எல்லா பிரச்சனையுமே நம்ம மாயா தலையில தான் விழுந்திருக்கு. ஆனால் சொல்ல போனால் அதுக்கும் மாயாவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இந்த வீட்டில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமே ஏதோ நிக்காலே யாரும் அக்கா அவையும் இந்த பார்வதியும் தான் அப்படின்னதும் உடனே பார்வதியும் பத்மாவும் ரகுராம் கிட்ட பேசலான்னு வராங்க. எதுவுமே பேசாதீங்க, பெத்த பையனையே இவ்வளோ கேவலமாக நடத்திருக்க, உனக்கு எப்படி பத்மா மனசு வந்துச்சு அப்படின்னு போதும், அண்ணன் அப்படிலாம் இல்லைண்ணே, போதும் பத்மா, உன்னை என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ரமணி பாட்டி, சரிப்பா ரகு வீடு நடந்தது நடந்து போச்சுப்பா, முடிஞ்சது முடிச்சுட்டு இனியாச்சும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு அதை கடவுளை வேண்டிக்கலாம். இப்போ சாருங்கிற கதாபாத்திரமே முடிஞ்சு போச்சு, இனி மறுபடியும் வேறு பிரச்சனைகள் உருவாக வேணாம் அப்படின்னு ரமணி பாட்டி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் மாயா கிட்ட இந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வாரத்துக்கு நீ காரணமாக இருந்திருக்க, ஆனால் அதிகமான பிரச்சனைகள் தீண்டு போகிறதுக்கும் நீ தான் காரணமாக இருந்திருக்க. அந்த வகையில் பார்த்தா இன்னைக்கு நானும் சீனுவும் வெளியில் வாரத்துக்கு நீயும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி மாயா அப்படின்னு போது, ஐயோ பெரியப்பா அப்படின்னு மாயா பேசலான்னு எடுக்கும்போது உடனே ரகுராம் உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம ஜானகி பேச ஆரம்பிக்கிறாங்க ரகுராம் கிட்ட. நீங்கள்
சரியாக சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு போது ஜானகி, நான் சாப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல நீ சாப்பிட்டியா, எனக்கு ஜானகி இவ்வளோ கோலம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இல்லாமல் எப்படிங்க எனக்கு பச்சை தண்ணி கூட பல்ல படும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னும் போது உடனே ரகுராம் வந்து அதான் நான் வந்துட்டேன்ல, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, சரி சாப்பிடலாம் வா அப்படின்னுட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வராங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி வந்து ரொம்ப அழகாக சாப்பாடெல்லாம் பரிமாறி ரகுராமை வந்து சாப்பிட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பத்மா பார்வதி பேசிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் சீனுக்குட்டே இருந்து மாயாவை பிரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவியாக சாரு இருந்தா, கடைசியில் இப்போ சாருவும் இல்லாமல் போயிட்டா, இனி அந்த மாயா சீனுவை பிரிக்கவே முடியாது பார்வதி, நீ வேணும்னா பாரு அவள் என்னெல்லாம் ஆட்டம் போடுவாங்கிற மாதிரி பத்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. அக்கா, இங்கே நடந்த அரவாசு குழப்பத்துக்கு அந்த மாயா தான் காரணம்க்கா, அவளை சும்மாவே விடக்கூடாதுக்கா, எப்படியாச்சும் அவளை அமெரிக்கா நம்ம துரத்தணும், அந்த புவனேஸ்வரி அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால ஒரு கேஸ் இருக்கான், அது வாபஸ் ஆகும் வரைக்கும் அவள் இந்த நாட்டை கடக்கவே முடியாதான் பார்வதி, இல்லைனா அதை வச்சு நம்ம எப்படியாச்சும் அவளை விரட்டலாம் அப்படின்னும் போது சரியா அந்த இடத்துக்கு மாயா வராங்க. ஏன் அத்தை நீங்கள் இவ்வளோ பட்டும் திருந்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மாயா வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. ஏய் ஆமாண்டி, திருந்த மாட்டேன், என் பிள்ளைய உன் கூட சேர்த்து வைக்கவும் மாட்டேன், என் பிள்ளை கூட சேர்ந்து உன்னை நான் வாழவும் விட மாட்டேன்டி, அப்படி வாழ்றதா இருந்தால் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நடக்காது அப்படின்னு போது அப்போது இல்லாமல் போயிடுங்கட்ட, நீங்கள் இல்லாமல் போனால் தான் நாங்கள் 2 பேரும் வாழணும்னா அப்படிப்பட்ட ஒரு கெட்ட அம்மா சீனுக்கு வேணாம் அப்படின்னது என்னடி சொன்ன அப்படின்னு பத்மா வந்து மாயாவை அடிக்கலான்னு வராங்க. உடனே மாயா வந்து கையை பிடிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கத்த, எப்போவுமே நீங்கள் குட்டை குனிச்சிட்டு போகிற மாயான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, இப்போ சாருவை வந்து எப்படியோ சீனு கூட சேர்த்து வச்சு என்ன சீனுக்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முயற்சி பண்ணீங்க, ஆனால் இப்போ சாருங்கிற கதாபாத்திரமே முடிஞ்சு போச்சு, இன்னொரு வாட்டி என்ன பிரிக்கிறது அது இதுன்னு சொல்லி கேவலமான திட்டங்கள் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு திட்டம் தான் போடுவேன், இந்த வீட்லேயே உங்களால் இருக்க முடியாது, சீனுவே உங்களை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுவான் பார்த்துக்கோங்க அப்படின்னு மிரட்டிட்டு மாயா அங்கேருந்து போனதும், அக்கா இவ சொல்கிறத அப்படியே பண்ணிடுவாக்கா, கொஞ்ச நாளைக்கு அவள் பக்கம் தலை வச்சு படுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு, ஏன்னா இப்போ நாம் போட்ட திட்டங்கள் பண்ண வேலைகள் எல்லாமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஒரு வேலை மறுபடியும் எதுவும் பிரச்சனை நடந்தால் கண்டிப்பாக நம்ம மேலே தான் விழும், அதனால் கொஞ்ச நாளைக்கு நாம் பொறுமையாக இருக்கலாம்ங்கிற மாதிரி பத்மா பார்வதி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தியை தான் காமிக்கிறாங்க. கார்த்தி வந்து அத்தை கடைசி வரைக்கும் இந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கவே முடியாதா அப்படின்னு போது, டேய் பழி வாங்குறதுக்கு தான் நம்மக்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்கே, என்ன அதை மறந்துட்டியா அப்படின்னு போது, என்னத்தை சொல்கிறீங்க, அதான்டா அந்த தனாவோட வீடியோ, அது ஒன்றும் போதாது ரகுராம் குடும்பத்தை அடியோட வீழ்த்துறதுக்கு, அந்த ஜானகி காலில் விழ வச்சதை என்னால் மறக்கவே முடியாதடா, இந்த ஒரு கால்லையே அந்த குடும்பம் விழணுங்கிற மாதிரி புவனேஸ்வரி டீம் திட்டம் போடுறாங்க. இதோட பார்த்தோம் இந்த ப்ரோமோ